இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் அரியணை ஏறப்போவது யார்? தமிழகம், புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தன. பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழகம் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிக்கு மேல் பெறும் கட்சி மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் இம்முறை திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நடந்தன. இதில் வெற்றி பெறப்போவது யார் என்ற வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்று அதிகாரப்பூர்வமாக தெரியவரும். இந்நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தரப்பில் எடுக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் திமுக அரசு ஆட்சியை தக்கவைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இதில் என்டிடிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவில் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்கள் பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்கள் பெறும் என்றும், தவேக 18 முதல் 24 இடங்களிலும் மற்றவை 2 முதல் 6 இடங்களிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களையும், அதிமுக கூட்டணி 65 முதல் 85 இடங்களையும், தவேக 16 முதல் 26 இடங்களையும், மற்றவை 1 முதல் 6 இடங்கள் வரையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 50 முதல் 65 இடங்களை கைப்பற்றும் என்றும், தவேக 13 முதல் 18 இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவில் திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களை பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களை பெறும் என்றும், தவேக 10 முதல் 12 இடங்களை கைப்பற்றும் என்றும், மற்றவை 6 தொகுதிகள் வரை வெல்லும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னி நியூஸ் சர்வீஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 169 இடங்களை வெல்லும் எனவும், அதிமுக கூட்டணி 64 இடங்களை கைப்பற்றும் என்றும், தவேகாவுக்கு 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் திமுக, அதிமுக கூட்டணி 2 அணிகளுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்றும், தொங்கு சட்டசபை அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நிறைவு. மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடந்தது. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் 294 தொகுதிகள் உள்ளன. 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. முதல் கட்டமாக 142 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது. இதுவரை இல்லாத அளவாக 92.59% வாக்குகள் பதிவானது. மீதமுள்ள 152 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. ஆங்காங்கே சிறு சிறு அசம்பாவித சம்பவங்கள் நடந்தன. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 2ஆம் கட்ட தேர்தலில் 89.99% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. தமிழகம், அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கான ரிசல்ட்டும் மே 4ஆம் தேதி வெளியாகிறது. திமுகவுடன் சமாஜ்வாதியும் கூட்டு சேர்த்து வைத்து விளாசிய மோடி, இவர்களின் ஒரிஜினல் முகம் இதுதான். உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டத்தில் 36,230 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கங்கா பசுமை வழி விரைவு சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின் உரையாற்றிய அவர், அதிகாரத்தை இழந்த சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை என்று குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கும் பெண்களுக்கும் சமாஜ்வாதி கட்சி எதிரானது. உத்தரப்பிரதேசத்தை அவர்கள் பழங்காலத்துக்கு தள்ளிவிடுவார்கள். சமாஜ்வாதி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் உண்மையான முகத்தை நாடு மீண்டும் கண்டுள்ளது. மத்தியில் உள்ள என்டிஏ கூட்டணி அரசு பார்லிமெண்டில் பெண்கள் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 2029 லோக்சபா தேர்தலில் பெண்களுக்கு அதிக இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும். சமாஜ்வாதி கட்சி இந்த திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தது. அவர்களுக்கு ஆதரவாக திமுக குரல் எழுப்பியது. உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலம் திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது. சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் இங்கிருந்து உங்கள் ஓட்டுகளை பெற்ற பிறகு பார்லிமெண்டிற்கு சென்று உத்தரப்பிரதேச மக்களை திட்டுபவர்களுடன் நிற்கிறார்கள். சமாஜ்வாதி கட்சியால் ஒருபோதும் சாதியவாதத்திற்கு மேலாக உயர முடியாது என்று மோடி கூறினார். जिन सपाहियों के हाथ से सत्ता गई है
उन्हें यूपी की ये प्रगति पसंद नहीं आ रही है। वो एक बार फिर यूपी को पुराने दौर में धकेलना चाहते हैं। वो एक बार फिर समाज को बांटना और तोड़ना चाहते हैं। साथियों, समाजवादी पार्टी विकास विरोधी भी है और नारी विरोधी भी है। अभी बीते दिनों देश ने एक बार फिर सपा और कांग्रेस जैसी पार्टियों का असली चेहरा देखा है। केंद्र की एनडीए सरकार संसद में नारी शक्ति वंदन संशोधन लेकर आई थी। अगर ये संशोधन पास हो जाता तो साल 2029 के चुनाव से ही महिलाओं को विधानसभा और लोकसभा में आरक्षण मिलता। बड़ी संख्या में हमारी माताएं बहनें सांसद विधायक बनकर दिल्ली लखनऊ पहुंचती, वो भी किसी और वर्ग की सीटें कम हुए बिना। लेकिन सपा ने इस संशोधन बिल के खिलाफ वोट किया। साथियों, इस बिल से सभी राज्यों की सीटें भी बढ़ती है। हमने संसद में साफ साफ कहा था सभी राज्यों की सीटें एक ही अनुपात में बढ़ेगी। लेकिन यूपी को गाली देकर पॉलिटिक्स करने वाली डीएमके जैसी पार्टियां, उन्हें इस बात पर आपत्ति थी कि यूपी की सीटें क्यों बढ़ेगी। आप देखिए, समाजवादी पार्टी संसद में उन्हीं के सुर में सुर मिला रही थी। ये सपा वाले यहां से आपके वोट लेकर संसद जाते हैं और संसद में यूपी के लोगों को गाली देने वालों के साथ खड़े हो जाते हैं। इसलिए यूपी के लोग कहते हैं समाजवादी पार्टी कभी सुधर नहीं सकती है। ये लोग हमेशा महिला विरोधी राजनीति ही करेंगे। ये हमेशा तुष्टिकरण और अपराधियों के साथ खड़े रहेंगे। सपा कभी भी परिवारवाद और जातिवाद से ऊपर उठ नहीं सकती। ये लोग हमेशा विकास विरोधी राजनीति करेंगे। यूपी को सपा और उसके सहयोगियों से सावधान रहना है। साथियों, आज देश एक ही संकल्प लेकर आगे बढ़ रहा है, विकसित भारत का संकल्प। इस संकल्प को पूरा करने में उत्तर प्रदेश की बहुत बड़ी भूमिका है। சிஎம் சார், நீங்க தான் கெத்து. டிவிக்கு எல்லாம் வித்து சார். ஸ்டாலினை சிரிக்க வைத்த சிறுமி. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி நடந்தது. இதையடுத்து ஓய்வுக்காக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் 24ஆம் தேதி கொடைக்கானல் சென்றார். அங்கு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர் தினமும் காலை நடைபயிற்சி செல்லும் போது பொதுமக்களை சந்தித்து பேசினார். அவருடன் மக்கள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வாக்கிங், சைக்கிளிங் என ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தார். 5 நாள் ஓய்வை முடித்துக் கொண்டு இன்று காலை சென்னைக்கு புறப்பட்டார். அவரை வழி அனுப்ப திமுக தொண்டர்கள் விடுதி முன் திரண்டிருந்தனர். வெளியே வந்த ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கி அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஒரு சிறுமி, சிஎம் சார், நீங்க தான் கெத்து, டிவிக்கே எல்லாம் வித்து சார் என்று கூறி பூங்கொத்து கொடுத்தார். சிறுமி சொன்னதை கேட்டு முதல்வர் ஸ்டாலின் தலையை ஆட்டியபடி சிரித்தார். தமிழகத்துக்கான தண்ணீர் காவிரி ஆணையம் உத்தரவு. தமிழகத்துக்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதை கண்காணிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் மாதம் ஒருமுறை கூடி ஆலோசனை நடத்துகிறது. டெல்லியில் இன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தார் தலைமையில் 50வது கூட்டம் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி அரசுகளின் பிரதிநிதிகள் கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மே மாதத்துக்கான 2.5 டிஎம்சி காவிரி நீரை தமிழகத்துக்கு திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதனால் கபினி அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. துப்பாக்கியால் சுட்ட எஸ்ஐ பற்றி பனி தொழிலாளி பகீர் தகவல். வீடியோ வைரல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள மருதம்புத்தூரில் கள் இறக்கியதாக கூறி பனி ஏறும் தொழிலாளி மணிகண்டனை எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
போலீசாரை மணிகண்டன் தாக்கியதால் தற்காப்புக்காகவே எஸ்ஐ இசக்கிராஜா சுட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் வீட்டிலிருந்த மணிகண்டனை திட்டமிட்டே பனிமரம் உள்ள பகுதிக்கு அழைத்து சென்று எஸ்ஐ இசக்கிராஜா சுட்டதாக அவரது பெற்றோர் கூறினர். இதற்கிடையில் துப்பாக்கிச் சூடுக்கு முன் வீட்டில் இருந்த மணிகண்டனை எஸ்ஐ இசக்கிராஜா மற்றும் போலீசார் இருசக்கர வாகனத்தில் பனங்காட்டுக்கு அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மணிகண்டன் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போ என டாக்டர்கள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்ட மணிகண்டன் பேசுறேன். எங்க வீட்டுல இருந்து சும்மா இருந்தவன கூட்டு போய் காட்டுக்கு இது மாதிரி கல் வைக்க கூட்டு போனாங்க. எங்க பயணி தான் இருந்தது. நான் 2 பேருக்கும் கொடுத்தது பயணி தான். ஆனா அவங்க அந்த 2 பேர்த்தையும் மிரட்டி பயணி கல்லுன்னு மிரட்டி இருக்காங்க. நான் பணத்தொழில் தான் பண்ணுவேன். பனையில ஏற சொன்னாங்க. பனையில ஏறினேன். பானையை ஒத்து காட்டிட்டேன். 2வது பானை அவுக்கும் போது எங்க அண்ணன் அதுக்குள்ள பக்கத்துல வந்தாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க. போனை பிடிங்கிட்டு எல்லாம் தரப்புறவா எங்க அண்ணன் மோனையும் எங்க அண்ணனையும் கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்து எங்க அண்ணன் பொண்ணு பச்சையா பேசுனாங்க. இது எனக்கு சொல்லக்கூடாது வீடியோல. இது இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுனாங்க. எனக்கு சொன்னாதான் நான் இது மனசு ஆரம்பிச்சு சொல்லுவேன். அதுக்கடுத்து எங்க அப்பாவை ரொம்ப தரப்புறவா பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எங்க அண்ணன் பொண்ணு அடிக்க போனாங்க. அடிக்க போகும்போது நான் தடுத்தேன். தடுக்கும் போது எனக்கு ஒரு அறை தலையில பட்டுச்சு. 2வது மறுத்து அடிக்க போகும்போது தடுக்கும் போது வரப்பு தவறி 2 பேரும் கீழே உருண்டோம். அதுல அவருக்கு நெத்தியில காயம் பட்டுச்சு. காயம் பட்டதும் கட்டை துருவி இருந்தது. நான் தான் இழுத்து கட்டையை தூர உருவினேன். கட்டையை உருவி பக்கத்தில் கிடந்த அந்த கொலையை கசக்கி அதில் வச்சோம்னா ஆறிடும். அதுக்கு அதை எடுத்தேன். அதுக்குள்ள அவங்க எங்க அண்ணன் கையில இருந்த போனை தூர போட்டுட்டு விறுவிறுன்னு எதிர்த்து போனவங்க உங்க போனு கிடக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். எடுத்தவங்க தடவுடன் 2 காலையும் சுட்டுட்டாங்க. சுட்டு முடிச்சதும் நெஞ்சில காலை வச்சு அதுக்கு அடுத்து எங்க ஐயாவை எங்க நெஞ்சில காலை வச்சு நான் சொல்லுற மாதிரி சொல்லணும்னா உன் பிள்ளையையும் உன் சின்ன மோனியும் பெரிய மோனியும் இடையே கொண்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு மிரட்டினாங்க. அதை நம்பி எங்க அப்பா அந்த வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தண்ணி அடிப்பதோ சிகரெட்டோ புகையிலையோ எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் நான் பயன்படுத்துறது கிடையாது. பயன்படுத்தவும் மாட்டேன். இவங்க தேவையில்லாம எங்க அப்பாட்ட அப்படி இப்படின்னு 1க்கு 2 பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்காங்க. தகுதி இல்லாதவன் எல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறான். அஜித் ரசிகர்கள் போஸ்டர். கடுப்பில் விஜய் ரசிகர்கள். மே 1ஆம் தேதி நடிகர் அஜித்குமாரின் பிறந்த நாள் வருகிறது. இந்த நிலையில் மதுரை அண்ணா பேருந்து நிலையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஜித் ரசிகர்கள் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் தகுதியில்லாதவன் எல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறான். தமிழக மக்களை அறிவார்ந்த சமூகமாக மாற்ற விரைவில் முடிவு எடுத்தல. நடிகராக உச்சம் பெற்றவர், கார்பந்தய வீரராக வெற்றி பெற்றவர் நாளை என்பது போன்ற வாசகங்களுடன் மதுரை முழுவதிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சினிமாவில் துவங்கிய அஜித் விஜய் ரசிகர்கள் மோதல் சோசியல் மீடியா மட்டும் இன்றி போஸ்டர்கள் வரை வந்துவிட்டது. சட்டசபை தேர்தலில் விஜய் கணிசமான ஓட்டுகளை அள்ளுவார் என கணிப்புகள் வெளிவரும் நிலையில் தகுதியில்லாதவன் நாட்டை ஆள நினைக்கிறான் என்ற வாசகங்கள் விஜய் ரசிகர்களை கொதிப்படைய வைத்துள்ளது.